ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான எள்ளு உருண்டை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். 2 விதமான எள்ளு உருண்டை. நான் ஒரு 150 கிராம் எள்ளு கருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த எள்ளு என்னோடய சுத்தமானது ஆல்ரெடி. அதனால் நான் அதை எதுவும் கழுவி காய போடல. இந்த வெள்ளை எள்ளு ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டுமே கல்லெல்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது. இப்போ 200 கிராம் கடலை, நடக்கடலை, வறுத்த கடலை தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வெல்லம் நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சு இப்போ வெள்ளை எள்ளு நம்ம வறுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹையில் வச்சோம்னா நம்மளுக்கு கருகிரும். நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி எள்ளு உருண்டை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வெள்ளை எள்ளு நான் வறுத்துட்டேன். அதே மாதிரி அதே வடைச்சட்டியில் இப்போ கருப்பு எள்ளை போட்டு வறுத்துக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே இது எள்ளு உருண்டை வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அது நான் நல்லெண்ணெயில் மட்டும் சேர்த்து உருண்டை பண்ணியிருக்கேன். இது நல்லெண்ணெயே சேர்த்தலை, வெறும் நெய் மட்டும்தான் போட்டிருக்கேன். அது கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நடக்கலையே இப்போ வறுத்தாச்சு. அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது மூணுமே நல்லா கொஞ்சம் நடக்கலையில் அந்த தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஆறின உடனே இப்போ நான் கருப்பு எள்ளை போட்டுக்கிறேன் மிக்ஸி ஜாரில். இப்போ கருப்பு எள்ளை போட்டுட்டு அது கூடயே கொஞ்சமாக பாதியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் கருப்பு எள்ளு கம்மியாக இருக்கனால போட்டு இந்த நடக்கடலை ஒரு கைப்பிடி மட்டும் எடுக்கிறேன். வெல்லம் நம்ம தேவை எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ போட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். நெய்ஸானா ரொம்ப நெய்ஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தருன்னு தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சி நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி வெள்ளை எள்ளும் நல்லா ஆறிடுச்சு. அதையும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷம் போதும் இந்த 2 உருண்டையும் செய்கிறதுக்கு. ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 மாதம் வேணாலும் கெட்டு போகாது, வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நடக்கடலையே எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு வெள்ளத்தையும் போட்டு இப்போ அடித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், ரெண்டுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ நான் நெய் இதில் ஊற்ற போகிறேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நெய்யை நான் இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றி இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து தரவா நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சி இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப நெய்யோட மணத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் எடுத்திருக்க எள்ளுக்கு எனக்கு ஒரு மொத்தமாகவே எனக்கு ஒரு 30-35 உருண்டை பக்கம் வந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்தியானதும் கூட உடம்புக்கு. இப்போ பாருங்கள், நான் இப்போ லட்டு எல்லாமே நம்ம செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்டியான லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.